ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாநகராட்சி அலுவலகத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். மாநகராட்சியில் ஒரு அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. மினிமம் நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. ஊதியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் ஒரு 38,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கு ஒரு 38,000 ஸ்டார்ட் ஆகுது. இது விண்ணப்பிக்கிறதெல்லாம் எப்படி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கேதர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வயது வரம்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. இதை வந்து தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து வேலைவாய்ப்பு வரத்துக்கு, இதுமாரி வேலைவாய்ப்பு வரத்துக்கு நாட்கள் ஆகலாம். உடனடியாக இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்போம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடனே இப்போ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா உடனே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பதவியின் பெயர் உதவியாளர், வகை மத்திய அரசு வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வேலையிடம் எங்கே இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதவியாளரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. உதவியாளர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கு ஒரு ஹெல்ப்பர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கு நீங்கள் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 விதமான போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உதவியாளர் நிதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கு 18லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இதெல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 10 வருஷம் இது கொடுக்குறாங்க. வயது தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுனா 35லேருந்து 3 சேர்த்திக்கணும், 38 வருஷம். அதே எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 5 வருஷம் கொடுக்குறாங்க. 40 வருஷம் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே பிடபிள்யூஸ்க்குலாம் 10 வருஷம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 45 சம்திங் வரும். அடுத்தது சம்பள விவரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உயர்வுகள் கொடுக்குறாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கிறீங்க. விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இது பண்ணிக்கங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இதை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா விதமான சர்டிஃபிகேட்லேயுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் 700 ரூபா, மற்ற அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா கேட்டிருக்காங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படி ஜாப்பு என்ன ஏதுன்னு இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட இதை பற்றி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். எப்படி விண்ணப்பிக்கணும், என்ன வயசு என்ன இப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் தான் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதோட PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னா உடனே எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆட்கள் எடுத்தாங்க. நாங்களும் நிறையா பேர்த்துக்கு விண்ணப்பிச்சு கொடுத்தோம். அதில் வந்து எல்லாம் ஒரு 12 பேர் 13 பேர்த்துக்கு பக்கமாக செலக்ட் ஆகியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸர் வரப்போகுது, வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு எண்ட் ஆக போகுது. எப்போன்னா சம்திங் இன்னொரு 4 நாள் 5 நாளைக்குள்ளே எண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் வந்து கொடுத்துருப்போம் அந்த நோட்டிஃபிகேஷன். அதை வந்து இதில் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுவும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக அதுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அது இதேமாரியே தான், ஆனால் அது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது. ஏன்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக வரும், ஒரு 18,000 15,000 இப்படி வரும். அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.